ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குரானையும் படித்தாங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வண்ணாமலை அடைக்க பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒன்று அவருக்கு அறியாமை, இரண்டு அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். கஞ்சா என்ற பழக்கம் ஆதியிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த காலத்தை கஞ்சாவை மருந்துக்காக உபயோகப்படுத்தினார்கள். அடிபட்டவர்களுக்கு மயக்கம் வர வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்தார்கள். பிறகு அதை ஒரு போதைப் பொருளாக எல்லோரும் குடிக்க ஆரம்பித்தார்கள். இப்போது அது வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது. நாம் எல்லோரும் அதை பற்றி கவலைப்படுகின்றோம். கண்டிப்பாக நம்முடைய அருமை முதல்வர் அவர்கள் தன்னுடைய இரும்பு கரங்களால் அந்த கஞ்சாவை ஒழிப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கின்றது. பல கரெக்ட் நீங்க சொல்றது. ஸ்ட்ரெச்சர் மாத்திரம் இல்லை, புதுசாக கட்டப்பட்ட இடத்துல ஸ்கேனிங் கிடையாது, எக்ஸ்ரே வசதி கிடையாது என்று பல குறைகள் இருக்கின்றன. இந்த குறைகளை பற்றியெல்லாம் நான் முத்துசாமி அவர்களிடம் பேசி இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த திறப்பு விழாவுக்கு நான் முத்துசாமி அவர்கள் இங்கே வரவில்லை, அவர் பொள்ளாச்சியிலே கலந்து கொண்டார். ஆனால் இந்த மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது பார்க்கும்போது பல மருத்துவத்துறையில் இருக்க வேண்டிய இயந்திரங்கள் அங்கே இல்லை. ஸ்கேனிங் செய்வார்களே, அது கிடையாது. அதே போல் இரத்தத்தை பரிசோதனை செய்வதற்கான லேப் வசதிகள் கூட அங்கே இல்லாமல் இருந்தது. இதை பற்றியெல்லாம் முத்துசாமியிடம் பேசியிருக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் அமைச்சரான அவர் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புகிறேன். திருமாவளவனோடு பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார், கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார். ஆகவே அவரும் பிரதம மந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கின்றேன். ஏனென்றால் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லையா? ஆகவே பிரதமர்கள் 1 வருஷத்துக்கு ஒருவர் என்ற இது வராது. அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று தெரியும். 10 வருஷமாக ஒரே ஆள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் இந்திய நாட்டிற்கு? மோடியா 10 வருஷம் இருந்தது, எதுவும் கிடையாது. ஆகவே 10 வருஷத்திலிருந்து ஒன்றும் பண்ண முடியாத 1 வருஷத்திலிருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சதை பண்ணால் அவர்களை நாம் வர வேண்டும். ஒருமித்த கருத்து வருங்களா? அதிமுக அணைய போகும் விளக்கு அதனால பிரகாசமா எரியுது. இப்போ அதனால தான் அவங்க கடுமையாக சாடுறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 4ஆம் தேதி பின்னால் அதிமுக எங்க இருக்குது பாருங்கன்னு அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி சொல்லுங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருப்பாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு மற்றவர்களை பற்றி பேசலாம்.